சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன தாங்க நடக்குது? ஃபியூ டேஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிஎஸ்கே மற்றும் ஆர்ஆருக்கு இடையான இந்த ட்ரேட் பேச்சுவார்த்தை வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லி முகதரமான இன்சைடர்ஸ் மூலிமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த ட்ரேட் ஆஃபர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் ஃபியூ டேஸில் வந்து சிஎஸ்கே தரப்புலையும் சரி ஆர்ஆர் தரப்புலையும் சரி அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ரெண்டு விதமாக வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஃபேன்ஸ் மத்தியில். எல்லாருமே கேட்குறாங்க, ஜடேஜா வந்து எங்களுக்கு வந்து திரும்ப வேணும் டீமில், அவர் சிஎஸ்கே ஜெர்சியில் தான் அவர் ரிட்டையர் ஆகணும் ஐபிஎல் இருந்து அப்படின்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஃபேன்ஸ் நம்ம மேலே தப்பு இருங்க தாங்க செய்யுங்க. ஏன்னா இப்போ ஜடேஜா அஸ் ஒரு கிரிக்கெட் பிளேயராக நம்ம எல்லோரும் கரெக்டான இடத்துல அவர் செலிப்ரேட் பண்ணோமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க 2023 ஆஸ்பால் 6 அடித்து அந்த கப்பு ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜடேஜா ப்ரோ, நம்ம கரெக்டான ப்ரோ அவரை வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. பட் அது மட்டும் கிடையாதுங்களே, அந்த ஒரு மேட்ச்சில் அடித்து ஜெயிச்சு கொடுத்தாரு. ஆனால் என்டையர் சீசனுமே அவர் அவுட் ஆகும்போது ஃபேன்ஸ் க்ரௌண்டில் வந்து சேர் பண்ணி அடுத்ததாக தோனி வருவார்னு சொல்லி சேர் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். மென்டலி நிறைய அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அவரே வந்து அஃபிஷியலாக ட்விட்டரில் சில வரிகளிலிருந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பிளேயராக ஜடேஜா சிஎஸ்கே ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலி பாண்ட். ஆனால் அவரே சிஎஸ்கே விட்டு போகிற அளவுக்கு நம்ம அந்த மைண்ட் செட்டு வரவுக்கு நம்மளும் காரணமாக தான் இருந்திருக்கோம். பார்க்கலாம், காலம் தான் பதில் சொல்ல போகுது.